மோன இங்க வா. ஏன் சொல்லுங்க. மூலங்கவா? ஏன்ப்பா சொல்லுங்க. என்னம்மா சொல்லு. மோனே முதல்ல விட்டு கொடுத்துறாத. முதல்ல விட்டு கொடுத்தா கடைசி வரைக்கும் தலைக்கு மேலே இருந்து நிறங்குவானுவான். சரியாம்மா. போற இடத்துல கொஞ்சம் முன்ன இருக்கும், அதில் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போனா என்ன உங்களை. சரியப்பா. மருமகன் சொல்லியது சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக்கா, அதனால அவள்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பாக தான் நடக்கணும். சரியம்மா. புது வீடு, புது ஆளுங்க, அவங்க என்ன சொன்னாலும் அவங்கள்ட்ட கோவப்படக்கூடாது. அவங்களே அவனுக்கு அப்பா அம்மா போல நினைச்சு அவங்கள பார்த்துக்கிறோன்னா என்ன. சரியப்பா. புதுசா பெண்டாட்டிய கண்டோன்னா இதுதான் சொர்க்கம்னு விழுந்துட்டேங்கி கடைசி வரைக்கும் அவளுக்கு அடிமையாட்டு தான் நீ இருக்கணும். பாத்தீங்க, அதெல்லாம் அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஒரு இடத்துல அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் என்ன. அடுத்தது அம்மா இல்லாத பொண்ணு அப்பா தப்பா வளர்த்துட்டான்னு சொல்லிட்டு என்ன யாரையும் குறைஞ்சல் வச்சிடக்கூடாது போல. சரியப்பா. நல்ல இருமோல நல்ல கிளம்பு. நிறைய படம் பார்ப்பியோ? கிளம்பு. இதில் வயிறு அப்புறம் சொல்லு. வீடெல்லாம் பிடிச்சிருக்க? சொல்லு. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது? ஏன் அப்படி கேட்குது? உனக்கு என்னெல்லாம் பிடிச்சா, என்னெல்லாம் பிடிச்சாது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க நல்லது தானே, அதான் கேட்டேன். ஏன்னா அப்படி ஒரு ஆசையே இல்லை. சரி, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலையா? அப்படி கேட்குது? இல்லை, நாளை இருந்து வீட்டில் உள்ள வேலை சமையல் நீ தானே செய்யணும். அவர் ஒன்றும் சொல்ல இல்லையா? சொல்ல. அப்புறம் நீ போட்டு வந்த நகை இல்லை எங்க? இல்லை, மாமி கலத்தி வாங்கினாங்க. பேசுகிற நகையெல்லாம் போட்டேன் அந்த. ஏன்னா அதில் குறவாதான் ஒன்றும் இன்னைக்கு அம்மா சும்மா விட மாட்டேன் பார்த்துருக்கீங்க. இப்போ யாரு கதவு தட்டியது? அது அம்மாவே இருக்கு. திறந்து போயிரு. என்னன்னு கேளு. மருமலை வெளியில வா. ஏன் மாமியே வெளியில வா. ஒன்று கேட்க வேண்டியது. நீ போட்டுட்டு அந்த நகையில அரை பவுன் குறையுது பார்த்துக்கா. அப்படி இருக்காது மாமி. அப்பா 51 பவுனும் பார்த்து தான் தந்தாங்க. நான் இப்போ பொய்யா சொல்லி 50 பவுன் தான் இருக்கு. காட்டுல கிடைக்குது எத்தனை கிரானு? அது 2 கிராம். அப்படின்னா 2 கிராமே குறை வருது இல்ல. இதுல எப்படி ஏமாத்திருப்பாங்கன்னு இல்லைன்னா வேற எதுல ஏமாத்திருப்பாங்கன்னு தெரியலையே. சத்தம் போடாதுங்க மாமா. அப்பா கிட்ட சொல்லியா தர சொல்லி. பேசின நகையை ஒழுங்கா தந்தா உங்களுக்கு கொள்ளலாம். இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி செம்மையா புரிய வச்சு கொடு. என்னாச்சு? மாமி 2 கிராம் நகை குறைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுல என்ன தப்பு? சொன்னவ காப்பாற்றணும். இல்லைன்னு என்ன வாயம் பொத்திட்டு சும்மா இருக்கானா? சரி, எனக்கு உறக்கம் இருக்குது. நான் உறங்க. எத்தனை மணி நேரம் கிடந்து உறங்குவியா? மணி 8 ஆச்சு. இளம்ப இல்லையா? இப்படி 8 மணி நேரம் உறங்கியது இந்த வீட்டுல சரியாவா? சீக்கிரம் குளிச்சுட்டு காலைல டிபன் ரெடி பண்ணு. சரி மாமி. இதை என்ன கொல்லுங்கண்ணா வந்துருக்கீங்க. காப்பியில சீனி போட்டு எடுத்துட்டு வந்துருக்கீங்க. என்ன சுகர் ரேட் தெரியாதாங்க? உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க மாமா, அதே போல போட்டு தரேன். எனக்கு சீனி இல்லாத சாயா போட்டு தரேண்ணா.
நைட்டு சப்பாத்தி தான் வேணும், காலையில கோதம்பு கஞ்சி. இந்த இட்லி தோசை ஒண்ணா எனக்கு வேண்டாம். மாமியார் என்ன வேணும் என்னதுன்னு உள்ளது மாமியார்கிட்ட கேட்டீங்க. உங்களுக்கு எப்படி மாமி? ஏன்னா கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி இருக்கு, உப்பு கூடல் பயன்படுத்தக்கூடாது, எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. சரி மாமி, சரி இப்பவே பாத்திரத்தை எல்லாம் போய் கழுவி வை. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீ முடியலையா? இப்ப முடியும் மாமி. பாத்திரம் கழுவி முடிஞ்சோன்னா பாத்ரூமே கழுவி விட்டுறேன்னா. எப்படி மோளை நல்லா இருக்குது? ஆமா அப்ப நல்லா இருக்கேன். சரி, அவங்க வீட்டில் இருக்கணுமா? வீட்டுல இருக்காங்க. எப்படி நல்லா இருக்குதுல? ஆமா ஆமா நல்லா இருக்கேன். நீங்க இப்படி பண்ணுவீன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஏன் என்னாச்சு? நீங்க போட்ட நகையில 2 கிராம் குறைவை பார்த்துருக்கீங்க. நீங்க இப்படி பண்ண எப்படி ஆகும்? அவ்வளவுதானே, நானே அதை பயந்தே போயிட்டேனே. நம்மள அரை பவுன் மாதிரி நீங்க கேட்டதை விட 2 கிராம் கூட தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க தருவீன்னு தெரியும், என்னது சொல்லணும் இல்ல? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மோளை எனக்கு இருதுல வீடு வரும்போது பெண் வீட்டுக்காரங்க உள்ள சாப்பாட்டு செலவு உள்ள பண்ண பெண் வீட்டுக்காரங்க தரணும். அது நீங்க தரலையே. அது தெரியும் பாருங்க, அது சாதா 500 ரூபா 1000 ரூபா வாங்குவாங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டி தானே. அப்படி இல்ல பாருங்க, அண்ணன் இவ்வளவு சாப்பாடு செலவு 15000 ரூபாய், அது நீங்க தரணும். சரிங்க, அதை தரல என்ன? சரி சொல்லுங்க, நேற்றே தானே கல்யாணம் முடிஞ்சுன்னு காலையிலே வந்துருக்குதியா? அது முதல் விருந்துக்கு மாப்பிள்ளை பண்ண கூட வந்தேன் பார்த்துடுங்க. அப்படிங்களா? இப்போ டைம் இல்லை பார்த்துடுங்க. இப்போ வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. 1 வாரம் போட்டோம், அது நம்ம என்ன செய்யல. முதல் விருந்துக்கு 3ஆவது நாள் மாப்பிள்ளை பண்ண விடுவாங்க, அதான ஊர் வழக்கம். நாங்க சொன்னது புரியலையா? 1 வாரம் தாண்டட்டு, அதுக்கப்புறம் நாங்க சொல்லி அதுக்கப்புறம் கூட்டிட்டு போங்க. சரி, அப்ப நான் கிளம்பிய மோளை. சாப்பிட்டுட்டு போங்க. அப்ப அவங்க சொன்னதுல என்னோட வயிறு ரொம்ப நிறைஞ்சு போச்சு மோளை. ஒப்பனை கண்டோன தலைகாலி புரியலையா? சீக்கிரம் போய் துணி அலைக்கி சாப்பாடு ரெடி பண்ணு. ஏமா இங்க தட்டு மேல தனியா இருக்கிய? இவ்வளவு நாளா அவ இருந்தா, இப்ப அவ இல்ல, யாரும் போவேல, தான் இங்க வந்திருக்கு. நாளை எப்ப முன்னாடி விருந்து வரணும்? நாளை ஐயோ விட மாட்டேன்னா 10 நாள் தாண்டி விடலாம் சொல்லி. நீ அதுக்கு சம்மதிச்சியா? வேற என்னமா பண்ணியது? பொண்ணு கொடுத்துட்டான், அவங்க சொல்லி கேட்டுதானே ஆகணும். அவ்வளவு மாமியார்ட்ட பேசி பார்க்க வேண்டியதானே? அந்த பொம்பளை கதையை சொல்லவே செய்யாத. அவளுக்கு கொடுத்த நகையில 2 கிராம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா கையில் நடந்த மோதிரத்தை கலத்திட்டு விட்டுட்டேன். இனி சாப்பாடு செலவு 15000 ரூபா கொடுக்கணுமா? எப்படியோ என்ன வேட்டி சட்டையை கலத்தாத விட்டது. இந்த காலத்துல இப்பட்ட பொம்பளைங்க எல்லாம் இருக்கதானே செய்யணும். என்ன 15000 ரூபாய் கேட்டாளா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு கொண்டு தந்தா? என்ன இளவோ எனக்கு தெரியல. அவளை காணாம நீயே போய் கேட்ட பாரு. இது என்ன இவ்வளவு நாத்தமா இருக்கு? யாரு சாக்கெட்ல இருந்து உருண்டுட்டு வந்த? காலையில 2 வேலை செய்துட்டு இருந்தீங்க, அதான் வேலை பண்ணிட்டு இருந்தேன். விடுங்க, என்ன தெரியும்? இனி என்கிட்ட வாரஞ்சில இன்னைக்கு உன்னை குளிச்சுட்டு வரோன்னா இல்லைஞ்சில இதுல ஸ்ப்ரே என்ன அடிச்சுட்டு வரணும். சரியா? இப்படி இந்த ஊத்தனார் ஏட்டுக்கு ரூம்ல மட்டும் வந்துடக்கூடாது. எங்க போற வீரதுல? விடுங்க, வேலை நல்லா இரு. சாயங்காலம் ஆனாலும் தீராது வேலை. அதெல்லாம் பரவாயில்ல, வீரதுல அவ இருக்க மாட்டேன். இல்ல சரிப்பா. என்ன மருமலை வேலை முடிஞ்ச? ஆமா மாமா, வேலை எல்லாம் முடிஞ்சு. சரி, அப்படின்னா மாமா 2 சட்டை இருக்கு, அதை 9 பண்ணி போட்டுருவியா? சரி மாமா.
வீட்டுல 2 பொண்ணுங்க உண்டு, ஒரு டீ போட்டு வர இவ்வளவு நேரம் மாட்டு குளிச்சாம்பியா கிச்சன் உள்ள போன? இல்ல மாமா, நீங்க டீ கேட்டீங்கல்ல, அதான் போட்டு எடுத்துட்டு இருந்தேன். இது என்ன தவறு, எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க சாய் இப்பயா குடிக்கிறது? ஏன் மாமா அதை சொன்னா போற, அதை நீங்க கேட்டனால தானே போட்டு எடுத்துட்டு வந்தேன். அது முதல்ல இந்த வீட்டுல எப்படி நடக்கணும் என்ன எல்லாம் கிளியரா தெரிஞ்சு நடந்துக்க பாத்தீங்க, அதான் உனக்கு நல்லது. இதே என்ன செய்துட்டு இருக்கு, என்ன ரெடியா இல்லையா? கல்நாட்டு போது நேரம் ஆயிட்டு, அவங்க எல்லாம் ரெடி ஆகியாச்சு. இங்க பாத்தீங்களா, சாயில சீனி போட்டு கொடுத்தேன், மாமா மூஞ்சில ஒரு சாயை வீத்திட்டேன், இனிதான் எனக்கு குளிக்கணும். உலக ஆளா இனி ரெடி ஆவே இல்லையா, வராட்டா விட்டு நமக்கு போவோம். நீ சமாதானமா குளிச்சுட்டு வீட்டுல வேலை எல்லாம் செய்ய, நாங்க போயிட்டு வரோம். என்ன சொல்லு மொளை, என்ன என்னால எங்க இருக்க முடியல பாட்டி, ரொம்ப தொந்தரவு பண்ணியாங்க பாட்டி. அப்படி செல்லாத மொளை, உனக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் நடத்தியாச்சுன்னு உனக்கு தெரியும் இல்ல? அவன் அரைஞ்சா மனசு உடஞ்சு போயிட மாட்டானா? அது சரிதான் பாட்டி, என்ன இங்க வேலைக்காரி போல நடத்தியாங்க பாட்டி, நான் என்ன பண்ணாங்க? முதல்ல அப்படி இப்படி அந்த மொளை இருக்கும், போக எல்லாம் சரியாகும். அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துடாத மொளை. சரி பாட்டி. பாட்டி என்ன சொன்னாலும் உன நல்லதுதான் மொளை சொல்லுவேன். இவ கதை திறந்து போட்டு எங்க போன? இவ்வளவு ரூம்ல காணல, வெளியில நிக்கலாம்னு பார்த்து பாருங்க. வெளியில ஒன்றும் காணல பாத்தீங்க. இவ ஏதாவது பிரச்சனை உண்டாக்கி வச்சிருவா, அவ்வளவு முகத்துல டீயே ஊத்து ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன தெரியாது. எல்லாம் இவ்வளவு தான் பாத்தீங்க, அவ்வளவு ஃப்ரீயா விடப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பிரச்சனை உண்டாக்கி வச்சதா இவ்வளவு ஆகும். இனி எல்லா பள்ளியும் என்ன மேல தூக்கி போடுங்க. மாமா தான் போன் பண்ணியாரு, என்னத்த சொல்லி அது போன் ஆன் பண்ணி பேசு, நம்ம அவ்வளவு தேடல. ஹலோ மாமா, அப்படி நல்லா இருக்குல்ல? ஆமா நல்லா இருக்கேன். என்ன மாவா எங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கியா மாமா? எவனு வீட்டுல பாத்ரூம்ல குளிச்சுட்டு நிக்கியா? ஏன் மாமா அப்படி சொல்லுது? அவ இங்க எனக்கு வீட்டுல இங்க வந்திருக்கியா? என் கூட யாதொரு சம்பந்தம் இல்லாத உனக்கு நான் கஷ்டப்பட்டு வேலை இதை பணத்தையும் தந்து ஒரு பெண்ணையும் தந்தது உனக்கு உன வீட்டுக்காரங்க வேலைக்காரங்க போல் நடத்துக்கு இல்லை. என் பொறுமையை சோதிச்சு விடாத பாத்தியா? நான் என்ன சோதிச்சாச்சுன்னா நான் என்ன செய்யணுமோ எனக்கே தெரியாது. பெண்ணை கட்டி கொடுத்தா இவனும் அடங்கி போயிடுவான்னு சொல்லிட்டு நீ நினைச்சா தப்பு எனக்கு போட்டுட்ட. உன்னை பெண்டாட்டி வேணுங்க வந்து கூட்டிட்டு போ. இனியாவ கண்ணில் கண்ணீர் மட்டும் வந்துச்சு, நான் என்ன பண்ண எனக்கே தெரியாது. உனக்கு அப்பாட்ட உனக்கு அம்மாட்ட சொல்லி வச்சுக்கியா? சரி மாமா, இனி எப்படி நடக்க இந்த ஒரு தடவை மன்னிச்சுடுங்க.